இது வந்து அவங்க தேடி அலையணும் நம்மள. இது வந்து அவங்க தேடி அலையணும் நம்மள. இது வந்து அவங்க தேடி அலையணும் நம்மள. நீங்க கேட்டு மறுக்கிறாங்க. உண்மை என்னன்னு கேட்டா அவ்வளவு பெரிய விஷயத்துல அவரை ஒண்ணு திருத்தணும், அவரை சொல்ல கேட்டு இத்தனை பேர் அதை சரி நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், வழிய அவங்க என்கிட்ட தேடி வரணும். அதுதான் அவங்களுடைய கடமை. அப்ப யார் மூலமா அந்த மெசேஜ் அதிகமா போயிட்டு இருக்குது, அவர்கிட்ட பேசவே மாட்டாங்களாம். என் மூலமா தானே தமிழ்நாட்டை போய்கிட்டு இருக்குதப்ப, அப்ப என்னைய தானே ஆஃப் பண்ணப்ப உன்கிட்ட பேசவே மாட்டாங்களாம். என் மூலமா தானே தமிழ்நாட்டை போய்கிட்டு இருக்குதப்ப, அப்ப என்னைய தானே ஆஃப் பண்ணப்ப. பிஜேல கலந்து கொள்ளும் நம்ம தகுதியா இல்லையான்ற ஒரு சப்ஜெக்ட் வேறு. நம்ம ஒரு இந்த ரேட்டுக்கு அவர் எங்களை விட ஒரு அறிஞர் தான், அதெல்லாம் நாங்கள் எந்த இடத்துலையும் முறைப்பட மாட்டோம், அதை பதிவு செஞ்சுக்கணும், அதை நம்ம சொல்றோம். ஆனால் ஒப்பீட்டளவில் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா அதுல மௌலிய பிஜே அவர்கள் இதுல இருக்கணும்னு சொல்றோம். மக்களுக்குள்ள நம்பிக்கை தேடி அலையணும் நம்மள. இது வந்து அவங்க தேடி அலையணும் நம்மள. அவங்க தேடி அலையணும் நம்மள. இது வந்து அவங்க தேடி அலையணும் நம்மள. நீங்க கேட்டு மறுக்கிறாங்க. நாங்க கடைசியாக அவர்களை அழைத்தோம். அழைத்ததுக்கு காரணமும் சொன்னோம். எடுத்தே முடிச்சேன்னு எல்லாரோடைய வாதம் செய்யலாது, இன்க்ளூடிங் பிஜே வரக்கூடிய சார்ந்த சம்பந்தமா பேசுற கூடிய உலமாக்களோட அண்ணன் பேசுறதுக்கு தயாராகிறீங்களா என்றதுதான் எனக்கு கேள்வி. முதல் விஷயம், நம்ம பேச தயாரா இருக்கோம், டிராபிக் கிடையாது. இதே உங்களுக்கு சொல்லிக்கிறோம், எந்த உலமாக அந்த மொத்த குழுவோட விவாதம் என்கின்ற அம்சத்தில் வழிமொழி தான் வருவார்கள். சில வேளை இந்த சவாலை ஏற்று அவர்கள் விவாதத்துக்கு வருவார்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். நாம் எங்கிருந்தாலும், வெளியில தொழிலுக்கு போயிருந்தாலும், எது இருந்தாலும் விவாதம் என்கின்ற ஒன்று வந்தால் அதற்கு அங்கிருந்தே நம்ம விஷயத்தை எழுதி டேட் போட்டு வருவதற்கு என்ன செய்யறோம், தயாராக இருக்கிறோம் என்கின்ற. நான் ஒண்ணு தப்பா சொன்னா நான் பின்வாங்கிக்கிறோம்ல, அதான் அவங்களோட ரிசல்ட். அன்புள்ள சகோதரர்களை, அதனால சொல்லிக் கொள்றோம், நாங்க கடைசியாக அவர்களை அழைத்தோம். அழைத்ததுக்கு காரணமும் சொன்னோம். எடுத்தே முடிச்சேன்னு எல்லாரோடைய வாதம் செய்யலாது, இன்க்ளூடிங் பிஜே வரக்கூடிய சார்ந்த. இப்ப நீங்க இது வந்து ஒரு பெரிய என்கிட்ட விளக்கம் கேட்கிற ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு விட்டுருங்க. நீ கூப்பிடுறீங்களா, தயாரா இருக்கிறீங்கல்ல, நீ ரெடி தான், நீங்க கூப்பிட்டு தானே வரல, எங்கிட்ட போய் எழுதித்தாங்க அப்படின்னு கேளுங்க. என்னைய தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் இதுக்கு முயற்சி பண்ணா அவங்க கூட்டு வெளுத்துற மாட்டேன்ருவாங்க. ஒன்று வந்தாலும் அவங்களுடைய வண்டவானம் வெளுத்து போயிடும். அவ்வளவு உளறி இருக்கிறாங்க, அந்த பதிலுங்கிற பேர்ல அவ்வளவு உளறி இருக்கிறாங்க, அது வெளுத்து போயிடும். வரலன்னாலும் நீங்க அறிஞ்சிடலாது, இன்க்ளூடிங் பிஜே வரக்கூடிய சார்ந்த உலமாக்கள் உட்பட நாம இந்த விவாதம் செய்யறது அல்லது எஸ்எல்டிஜே வந்தா ரெடி சொல்லி சொன்னோம். இந்த சவால் இன்னும் நிக்கிறது வெறுமனை சவால் நீயா நானா என்பதற்காக அல்ல. அப்படி ஒரு விவாதம் நடந்தால் இலங்கையில் உள்ள மக்களுக்கு கன்ஃபார்மா தெளிவாகும், சொந்த ஆய்வு இவர்களுக்கு இல்லை என்பது தெளிவாகும். அப்படி நினைத்திருந்தார். அல்லது இந்த டாபிக் இருக்கிறது, சூனிய டாபிக்கும் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் என்ற டாபிக்கும் அவருக்கு நல்லதில்லை, விவாதத்துக்கு என்னது அவருக்கு நல்லதில்லை. ஏனென்றால் அந்த முழு விவாதம் எப்படியாக மாறும் என்றால், எதிர்த்தரப்பு பலமாக இருந்தால், எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி மாறும் தெரியுமா, புகாரி முஸ்லிமிலே உள்ள 200-300 ஹதீஸை எடுக்க வைக்கும் அந்த விவாதம். வணங்கிட்டா, புகாரி முஸ்லிமில் உள்ள 200-300 ஹதீஸை அந்த விவாத மேடையில எடுக்க வைக்கும். 300 ஹதீஸை தூக்கி போட்டார், அந்த ரிசல்ட்டை கொண்டு வரும். அதுதான்